வணக்கம் சகோதரிகளும் சகோதரர்களும். சாணக்கிய தந்திரம் சேனலுக்கு அனைவருக்கும் அன்பான வரவேற்பு. இன்னைக்கு நாம பேச போற விஷயம் உங்க ஒவ்வொருத்தருடைய சுயமரியாதையும் தொடக்கூடிய ஒரு வலிமையான விஷயம். ஏன் எல்லாரும் என்ன ஒதுக்குறாங்க? எனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையும் மதிப்பும் ஏன் எங்கேயும் கிடைக்கிறதில்ல? இந்த கேள்வி உங்களை என்னைக்காவது தூங்க விடாம பண்ணிருக்கா? நீங்க ஒரு இடத்துக்குள்ள நுழையும் போது யாரும் உங்களை கண்டுக்கறையா? நீங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசும்போது யாரும் அதை காது கொடுத்து கேட்கலையா? நண்பர்கள் மத்தியிலேயோ சொந்தக்காரங்க மத்தியிலேயோ ஏன் வேலை செய்கிற இடத்துல கூட நீங்க ஒரு தேவையில்லாத ஆளா, எக்ஸ்ட்ரா பர்சனா உணரப்படுறீங்களா? அப்படின்னா அதுக்கு காரணம் உங்க விதியோ இல்ல மற்றவங்களோ கிடையாது. அதுக்கு காரணம் உங்களுடைய சில குணாதிசயங்கள் தான் அப்படின்னு ஆச்சாரிய சாணக்கியர் உங்க முகத்துல அடிச்ச மாதிரி சொல்றாரு. இதை கேட்கும்போது உங்களுக்கு கோபம் வரலாம், வருத்தம் வரலாம். நான் எல்லார்கிட்டையும் நல்லாதானே நடந்துக்கிறேன், அப்புறம் ஏன் எனக்கு இந்த நிலைமை அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா சாணக்கியர் சொல்றாரு, இந்த உலகம் நல்லவங்களுக்கானது கிடையாது, இது பலசாலிகளுக்கானது. உங்க நன்மைய மத்தவங்க பலவீனமா பார்க்கறாங்கன்னா தப்பு உங்க மேலதான். ஏன் உங்களுக்கு மதிப்பு இல்லைங்கிறதுக்கு சாணக்கிய நீதி சொல்லும் 5 காரணங்களை இப்ப பார்க்கலாம். நீங்கள் ஏன் மாற வேண்டும்? சைக்காலஜி. சாணக்கியர் ஒரு ஆழமான உதாரணத்தை சொல்கிறார். சாலையோரம் கிடக்கும் கற்களை யாரும் கவனிப்பதில்லை. ஆனால் மண்ணுக்கு அடியில் ஒளிந்திருக்கும் வைரத்தைத்தான் உலகம் தேடிப் போகிறது. ஏன் தெரியுமா? கற்கள் எல்லா இடத்திலும் கிடைக்கும், வைரம் கிடைப்பது அரிது. உங்கள் நேரத்தை மதியுங்கள். நீங்கள் சும்மா இருந்தால் கூட, நான் இப்போது ஒரு வேலையாக இருக்கிறேன், பிறகு பேசுகிறேன் என்று சொல்ல பழகுங்கள். மர்மமாக இருங்கள். உங்களை பற்றிய எல்லா ரகசியங்களையும் உங்கள் திட்டங்களையும் எல்லாரிடமும் கொட்டித் தீர்க்காதீர்கள். உங்களை பற்றி அவர்கள் தேடட்டும். எல்லைகளை வகுத்துக் கொள்ளுங்கள். இந்த நேரத்திற்கு பிறகு நான் யாருக்கும் கிடைக்க மாட்டேன், இந்த வேலையை என்னால் செய்ய முடியாது என்று மென்மையாக ஆனால் உறுதியாக சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். நினைவில் கொள்ளுங்கள் சகோதரி, யார் ஒருவர் எப்போதுமே எல்லார் முன்னாடியும் வந்து நின்று கொண்டிருக்கிறாரோ அவர் ஒரு சாதாரண நபராகவே பார்க்கப்படுவார். ஆனால் யார் ஒருவர் தன் நேரத்தையும் தன்னையும் தகுதியானவர்களுக்கு மட்டுமே கொடுக்கிறாரோ அவரே இந்த உலகத்தால் தேவதையாகவும் மகாராணியாகவும் மதிக்கப்படுவார். நீங்க எல்லாரும் விரும்புற கல்லாக இருக்க போறீங்களா, இல்ல எல்லாரும் தேடுற வைரமாக இருக்க போறீங்களா? முடிவு உங்க கையில். புள்ளி 2. அதிகப்படியான நன்மையும் வினயமும். த ஸ்ட்ரெயிட் ட்ரீ சிண்ட்ரோம். சகோதரிகளே, பொதுவாகவே பெண்களுக்கு அன்பாகவும் அடக்கமாகவும் இருக்க வேண்டும் என்றுதான் நம் சமூகம் சொல்லிக் கொடுத்திருக்கிறது. ஆனால் இந்த உலகம் எவ்வளவு கொடூரமானது என்பதை சாணக்கியர் ஒரு கசப்பான உண்மையின் மூலம் விளக்குகிறார். 1. நேராக இருக்கும் மரங்கள்தான் முதலில் வெட்டப்படும். சாணக்கியர் சொல்கிறார், காட்டுக்கு சென்று பாருங்கள், அங்கே நேராக வளர்ந்து நிற்கும் மரங்கள்தான் முதலில் வெட்டப்படும். வளைந்து நெளிந்து இருக்கும் மரங்களை யாரும் தொடமாட்டார்கள். இதன் பொருள் என்ன? நீங்கள் எல்லாரிடமும் மிக மிக நல்லவர்களாக, எதற்கும் மறுப்பு சொல்லாதவர்களாக, எஸ் பர்சனாக, எப்போதும் சிரித்துக்கொண்டே இருப்பவர்களாக இருந்தால் இந்த உலகம் உங்களைத்தான் முதலில் பலிகடாவாக்கும். இவள் எதற்கும் கோபப்பட மாட்டாள், இவளை எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் என்று மற்றவர்கள் நினைக்க தொடங்கிவிடுவார்கள். குடும்பத்திலும் பணியிடத்திலும் நீங்கள் ஒரு டார்கெட் ஆக்கப்படுவது. உதாரணத்திற்கு, வீட்டில் எல்லாரும் ஓய்வெடுக்கும் போது பரவாயில்லை நான் செய்கிறேன் என்று நீங்கள் எல்லா வேலையையும் இழுத்து போட்டுக் கொள்கிறீர்கள். ஒரு கட்டத்தில் மற்றவர்கள் வேலை செய்யாமல் இருப்பதற்கு உங்களையே ஒரு காரணமாக மாற்றிவிடுவார்கள். அலுவலகத்தில் உங்களை விட தகுதி குறைந்தவர்கள் கூட உங்களிடம் அதிகாரத்தை காட்டுவார்கள். ஏன் தெரியுமா? இவள் அமைதியானவள், இவள் எதிர்த்து பேச மாட்டாள் என்ற தைரியம்தான் அவர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறது. உங்கள் மென்மையான குணம் இங்கே உங்கள் பலவீனமாக பார்க்கப்படுகிறது. 3. விஷமில்லாத பாம்பும் படம் எடுக்க வேண்டும். சாணக்கியர் ஒரு மிகச்சிறந்த தந்திரத்தை சொல்கிறார். விஷமில்லாத பாம்பாகவே இருந்தாலும் தான் விஷமுள்ள பாம்பு என்பதைப் போல அது படம் எடுத்து ஆட வேண்டும். பெண்களாகிய நீங்கள் யாரையும் காயப்படுத்த நினைக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் என்னை யாராவது காயப்படுத்தினால் நான் சும்மா இருக்க மாட்டேன் என்ற பயத்தை மற்றவர்களுக்கு உண்டாக்க வேண்டும். உங்களை யாராவது அவமானப்படுத்தினால் அங்கே உங்கள் மௌனம் மதிக்கப்படாது. உங்கள் கண்கள் பேச வேண்டும், உங்கள் குரலில் ஒரு உறுதி இருக்க வேண்டும். இதுவரைக்கும் தான் என் எல்லை,
இதற்கு மேல் என்னை தாண்டாதீர்கள் என்று கோடு போடத் தெரிந்த பெண்ணைத்தான் இந்த உலகம் மதிக்கும். பெண்களுக்கு ஒரு முக்கியமான அறிவுரை: அடக்கமாக இருப்பது அழகுதான், ஆனால் அது கோழைத்தனமாக மாறிவிடக்கூடாது. குனிந்து கொடுப்பவரைத்தான் உலகம் மிதிக்கும், நிமிர்ந்து நிற்பவரைத்தான் உலகம் நிமிர்ந்து பார்க்கும். உங்களை ஒரு நன்மையே உருமான மரம், குடி குடி பர்சன் என்று முத்திரை குத்த விடாதீர்கள். தேவைப்படும்போது கடினமாகவும் தேவைப்படும்போது உறுதியாகவும் இருக்க பழகுங்கள். புள்ளி 3. பொருளாதார சுதந்திரம் உங்கள் கௌரவத்தின் அஸ்திவாரம். சகோதரிகளே, இந்த உலகத்தில் அன்பு, பாசம், உறவு என எல்லாம் இருந்தாலும் இவை அனைத்தையும் விட ஒரு படி மேலே நிற்கிறது பணம். சாணக்கியர் ஒரு கசப்பான உண்மையை சொல்கிறார்: பணம் இல்லாதவனை உலகம் மதிக்காது, அவனது குடும்பமே அவனை தள்ளி வைக்கும். இது ஆண்களுக்கு மட்டுமல்ல, பெண்களுக்கு இன்னும் அதிகமாக பொருந்தும். 1. யாரையும் கையேந்தி எதிர்பார்க்காதீர்கள். இன்றைய சமூகத்தில் ஒரு பெண் தன் சின்ன சின்ன தேவைகளுக்காக கூட மற்றவர்களிடம் தந்தை, கணவன் அல்லது சகோதரன் என கையேந்த வேண்டிய சூழல் இருந்தால் அங்கே மெல்ல மெல்ல அவளுடைய சுயமரியாதை குறையத் தொடங்குகிறது. உதாரணமாக, ஒரு வீட்டில் வருமானம் ஈட்டும் பெண்ணுக்கும் வருமானம் இல்லாத பெண்ணுக்கும் கொடுக்கப்படும் மரியாதையில் வித்தியாசம் இருப்பதை நீங்கள் கவனித்திருக்கலாம். நானும் சம்பாதிக்கிறேன் என்று சொல்லும் பெண்ணின் வார்த்தைக்கு அந்த வீட்டில் ஒரு தனி வெயிட் இருக்கும். அவள் ஒரு முடிவெடுக்கும் போது மற்றவர்கள் அதை காது கொடுத்து கேட்பார்கள். 2. பணம் ஒரு பாதுகாப்பு அரண். பெண்களுக்கு பணம் என்பது வெறும் சொகுசு அல்ல, அது ஒரு பாதுகாப்பு. வாழ்க்கை எப்போது எப்படி மாறும் என்று யாருக்கும் தெரியாது. கஷ்டகாலத்தில் உங்களிடம் பணம் இருந்தால் நீங்கள் யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. சாணக்கியர் சொல்கிறார், வறுமை என்பது ஒரு கொடிய சாபம். நீங்கள் எவ்வளவுதான் பண்புள்ளவராக இருந்தாலும் கையில் காசில்லாத போது உங்கள் பேச்சை யாரும் சீரியஸாக எடுக்க மாட்டார்கள். ஒரு பணக்கார பெண் சொல்லும் முட்டாள்தனத்தை கூட உலகம் தத்துவம் என்று கொண்டாடும். ஆனால் ஒரு ஏழை பெண் சொல்லும் உண்மையை உலகம் புலம்பல் என்று ஒதுக்கி தள்ளும். 3. உங்கள் திறமையை வருமானமாக மாற்றுங்கள். இன்றைய பெண்கள் வீட்டை மட்டும் கவனித்துக் கொண்டால் போதும் என்ற காலம் மாறிவிட்டது. உங்களுக்கு சமையல் நன்றாக வருமா? அதை ஒரு தொழிலாக மாற்ற யோசியுங்கள். கைவினைப் பொருட்கள் செய்ய தெரியுமா? டிஜிட்டல் உலகில் அதை விற்பனை செய்ய முயலுங்கள். ஏதேனும் ஒரு துறையில் அறிவாளியா? மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். நீங்கள் சம்பாதிக்கத் தொடங்கும்போது உங்களை அவமானப்படுத்தியவர்கள் கூட உங்கள் பின்னால் வருவார்கள். எனக்கு அப்பவே தெரியும், இவள் சாதிப்பாள் என்று புகழ்வார்கள். வெற்றிதான் உங்களை ஒதுக்கியவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய பதில். பெண்களுக்கு ஒரு எமோஷனல் அட்வைஸ். பெண்களே, அன்புக்காக ஏங்குவதை விட உங்கள் வளர்ச்சிக்காக நேரத்தை செலவிடுங்கள். நீங்கள் உயரத்தில் இருக்கும்போது உங்களை தேடி அன்பும் மரியாதையும் தானாகவே வரும். உங்கள் காலில் நீங்கள் நிற்கும்போது வரும் அந்த தன்னம்பிக்கை இருக்கிறதே, அதுதான் ஒரு பெண்ணுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய அழகு. புள்ளி 4. மௌனத்தின் வலிமை. பேசும் சொற்கள் முத்தாக இருக்கட்டும். சகோதரிகளே, ஒரு பெண்ணின் மிகப்பெரிய ஆபரணம் அவளது பேச்சுதான். ஆனால் அந்த பேச்சை கையாளத் தெரியவில்லை என்றால் அதுவே அவளது மதிப்பு குறைவதற்கு காரணமாகிவிடும். சாணக்கியர் சொல்கிறார், அறிவாளிக்கும் முட்டாளுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் அவர்கள் வாய் திறக்கும் வரை தெரிவதில்லை. 1. எல்லா இரகசியங்களையும் கொட்டித் தீர்க்காதீர்கள். பெண்களாகிய நமக்கு இயல்பாகவே மனதில் உள்ளதை பகிர்ந்து கொள்ளும் குணம் அதிகம். ஆனால் கண்ணில் பார்ப்பவர்களிடமெல்லாம் உங்கள் வீட்டு பிரச்சனைகள், உங்கள் பலவீனங்கள், உங்கள் வருங்கால திட்டங்கள் என எல்லாவற்றையும் சொல்லிக் கொண்டே இருந்தால் அங்கே உங்கள் மதிப்பு காணாமல் போகும். நீங்கள் எதைச் சொன்னாலும் அதை மற்றவர்கள் உங்களுக்கு எதிராகவோ அல்லது உங்களை கேலி செய்யவோ ஒரு வாய்ப்பை நீங்களே கொடுக்கிறீர்கள். நிறை குடம் தழும்பாது, குறை குடம்தான் தழும்பும். உங்கள் மனதை ஒரு இரகசிய பெட்டியாக வைத்திருங்கள். 2. பேசும் சொற்களுக்கு ஒரு கனம் இருக்கட்டும். நீங்கள் எப்போதும் பேசிக்கொண்டே இருந்தால் மற்றவர்கள் உங்கள் பேச்சை ஒரு சப்தம் போலத்தான் பார்ப்பார்கள். இவள் இப்படித்தான் ஏதாவது பேசிக்கொண்டே இருப்பாள் என்று உங்களை ஒதுக்கிவிடுவார்கள். அதற்கு பதிலாக அமைதியாக இருக்க பழகுங்கள்.
நீங்கள் அமைதியாக இருக்கும்போது இவள் மனதில் என்ன நினைக்கிறாள் என்ற ஒரு மர்மமும் மரியாதையும் மற்றவர்களுக்கு தோன்றும். நீங்கள் எப்போதாவது ஒருமுறை பேசினாலும் அந்த வார்த்தைகள் மிக தெளிவாகவும் அர்த்தமுள்ளதாகவும் இருக்க வேண்டும். அப்போதுதான் நீங்கள் பேசத் தொடங்கும்போது இந்த உலகம் அமைதியாகி கவனிக்கும். 3. வீண் விவாதங்களை தவிர்க்கவும். உங்களை யாராவது வேண்டும் என்றே வம்பிழுக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு பதில் பேசி உங்கள் தரத்தை குறைத்துக் கொள்ளாதீர்கள். சாணக்கியர் சொல்கிறார், முட்டாள்களுடன் விவாதம் செய்வது உங்களை இன்னும் பலவீனமாக்கும். சில இடங்களில் உங்கள் மௌனம்தான் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை. புள்ளி 5. யாரையும் சாராதிருத்தல், இண்டிபெண்டன்ஸ். 5வது புள்ளி உங்கள் ஆளுமையின் உச்சம், அதுதான் தற்சார்பு. 1. அன்புக்காக கெஞ்சாதீர்கள். என்னை யாரும் கவனிக்கவில்லை, என்னை யாரும் நேசிக்கவில்லை என்று மற்றவர்களிடம் போய் அன்பை கேட்டு அழுது கொண்டிருப்பதை நிறுத்துங்கள். நீங்கள் எப்போது ஒருவரிடம் அன்புக்காக கெஞ்சுகிறீர்களோ அப்போதே உங்கள் சுயமரியாதை அங்கே செத்துவிடுகிறது. அன்புக்காக ஏங்கி நிற்கும் ஒரு பெண்ணை பார்த்தால் மற்றவர்களுக்கு பரிதாபம் வருமே தவிர மரியாதை வராது. இவளுக்கு தனியாக இருக்க தெரியாதா என்றுதான் நினைப்பார்கள். 2. ஒரு சிங்கம் போல தனித்து நில்லுங்கள். ஆடுகள்தான் கூட்டமாக நடக்கும், சிங்கம் தனித்துதான் வரும். உங்கள் தேவைகளை நீங்களே பூர்த்தி செய்ய பழகுங்கள். ஒரு வேலையை முடிக்க மற்றவர்கள் உதவிக்காக காத்து கிடக்காமல் அதை நீங்களே செய்து முடிக்கும்போது மற்றவர்கள் உங்களை வியப்போடு பார்ப்பார்கள். இவளை யாராலும் அசைக்க முடியாது என்ற பிம்பத்தை உருவாக்குங்கள். உடல் மொழி, பாடி லாங்குவேஜ். கடைசியா சாணக்கியர் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றாரு. அது உங்களுடைய உடல் மொழி, பாடி லாங்குவேஜ் மற்றும் சுத்தம். அழுக்கு துணி போட்டுட்டு குளிக்காம நகம் வெட்டாம இருக்கிற ஒருத்தரை யாரும் மதிக்க மாட்டாங்க. ஏன்னா தன்னோட உடம்பையே மதிக்காதவன மத்தவங்க எப்படி மதிப்பாங்க? அதே மாதிரி தலை குனிஞ்சு தோள்களை தொங்க போட்டு பேசுறவங்களுக்கு மதிப்பு கிடைக்காது. நடக்கும்போது நிமிர்ந்து நடங்க, பேசும்போது நேருக்கு நேர் கண்ணை பார்த்து பேசுங்க. ஒரு ராஜாவை போல ட்ரெஸ் பண்ணுங்க, ராஜாவை போல நடந்துக்கோங்க. அப்போதான் உலகம் உங்களை ராஜாவா பார்க்கும். சகோதரிகளே, இவ்வளவு நேரம் நாம் பார்த்த இந்த 5 விஷயங்களையும் உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க தொடங்குங்கள். உங்கள் நேரத்தை மதியுங்கள், வைரம் போல இருங்கள். உங்கள் எல்லையை வகுத்துக் கொள்ளுங்கள், படமெடுக்கும் பாம்பாக இருங்கள். உங்கள் காலில் நில்லுங்கள், பொருளாதார சுதந்திரம் பெறுங்கள். உங்கள் பேச்சை கட்டுப்படுத்துங்கள், மௌனத்தால் ஆளுங்கள். உங்களை நீங்களே நேசியுங்கள், யாரையும் எதிர்பார்க்காதீர்கள். கடைசியாக சாணக்கியர் சொன்ன ஒரு சம்பவத்தை நினைவூட்டுகிறேன். சக்கரவர்த்தி சந்திரகுப்தன் சாணக்கியரிடம் கேட்டான், என்னை அவமானப்படுத்திய நந்த மன்னனை பழிவாங்க அவனை கொன்றுவிடத்துமா என்று. சாணக்கியர் சொன்னார், வேண்டாம், அவனை விட பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை நீ உருவாக்கு, அதுதான் உண்மையான பழிவாங்கல். அதேபோல உங்களை ஒதுக்கியவர்களை திட்டாதீர்கள். அவர்கள் அண்ணாந்து பார்க்கும் உயரத்திற்கு நீங்கள் வளருங்கள். நீங்கள் ஒரு சூரியனைப் போல பிரகாசிக்கும்போது உங்களை யாராலும் அவக்கணிக்க முடியாது. சூரியன் உதிக்கும்போது உலகமே எழுந்து நிற்பது போல நீங்கள் வரும்போது இந்த உலகம் எழுந்து நின்று மரியாதை கொடுக்க வேண்டும். நம்ம எப்பவும் மத்தவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்போம். ஆனா சாணக்கியர் கேட்கிறாரு, உங்களால அவங்களுக்கு என்ன லாபம்? இந்த உலகம் சுயநலமானது. உபயோகமில்லாத எதையும் யாரும் சுமக்க மாட்டாங்க. நீங்க ஒரு விளக்கா மாறுங்க, வெளிச்சம் தேடி எல்லாரும் வருவாங்க. உங்களை ஒதுக்குறவங்க முன்னாடி போய் சத்தம் போடுறதுல எந்த பயனும் இல்லை. அது உங்க மதிப்பை இன்னும் தான் குறைக்கும். ஒதுக்கப்படுறதுக்கான மிகச்சிறந்த பதில் உங்களை நீங்களே செதுக்கிக்கிறது தான். நேத்து பார்த்த நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடாது. ஒரு சூரியனைப் போல பிரகாசிங்க. சூரியன் உதிக்கும்போது எல்லாரும் எழுந்து நிற்கிற மாதிரி நீங்க வரும்போது எல்லாரும் எழுந்து நிற்கிற அளவுக்கு உங்க ஆளுமையை வளர்த்துக்கோங்க. அழுகிறத நிறுத்துங்க, வேலையை ஆரம்பிங்க. உங்க மதிப்பை தீர்மானிக்கிறது மத்தவங்க இல்ல, அது நீங்க தான். நீங்க 10 ரூபாய் நோட்டா இல்ல 20,000 ரூபாய் நோட்டான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். 20,000 ரூபாய் நோட்டு சகதியில விழுந்தாலும் அதுக்கு மதிப்பு குறையாது. அதுபோல என்ன நடந்தாலும் உங்க சுயமரியாதையை விட்டுக் கொடுக்காதீங்க. ஜெயிச்சு காட்டுங்க, உலகத்தை ஆளுங்க.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு சக்தி வாய்ந்த தலைப்புடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி மற்றும் வாழ்த்துக்கள்.